புதுச்சேரி மாநில அனைத்து தொழிற்சங்கங்கள் இணைந்து விவசாய சங்கங்கள் மற்றும் விவசாய தொழிலாளர் சங்கங்களின் சார்பில் டிராக்டர் மற்றும் இருசக்கர வாகன பேரணியானது வெங்கடசுபா சிலை அருகே உள்ள தியாகிகள் சிலை அருகிலிருந்து புறப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் அனைத்து தொழிற்சங்கங்களை சார்ந்த நிர்வாகிகள் பங்கு பெற்றனர். வேளாண் விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை உத்தரவாதப்படுத்திட வேண்டும். தொழிலாளர்களுக்கு மாதம் ரூபாய் 26,000 குறைந்தபட்ச ஊதியமாக வழங்கிட வேண்டும். புதுச்சேரி அமைப்புசாரா தொழிலாளர் நல வாரியத்தை நிதி ஒதுக்கீடு செய்து செயல்படுத்திட வேண்டும். மக்களை பாதிக்கும் ப்ரீபெய்டு மின்மீட்டர் திட்டத்தை கைவிட வேண்டும். ரேஷன் கடைகளை திறந்து அனைத்து அத்தியாவசிய பொருட்களை வழங்கிட வேண்டும். அரசு சார்பு ஊழியர்களுக்கு நிலுவை சம்பளம் வழங்கிட வேண்டும். மூடி கிடக்கும் நிறுவனங்களை திறந்து நடத்திட வேண்டும். கடன் சுமையில் சிக்கி தவிக்கும் சிறு குறு நடுத்தர விவசாயிகளின் கடன்கள் அனைத்தையும் தள்ளுபடி செய்திட வேண்டும். உட்பட 4 தொழிலாளர் சட்ட தொகுப்புகளை திரும்ப பெற வேண்டும். வேலை பெறும் உரிமை அடிப்படையை உரிமையாக்கிட வேண்டும். ரயில்வே பாதுகாப்பு, மின்சாரம் உட்பட பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு தாரை வார்க்க கூடாது என்றும், ஒப்பந்த தொழிலாளர் முறையை முற்றிலுமாக கைவிட வேண்டும். கிராமப்புற வேலை உறுதி திட்டத்தில் ஆண்டுக்கு 200 நாள் வேலை, குறைந்தபட்ச நாள் ஊதியம் ரூபாய் 600 உறுதி செய்திட வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பேரணியாக சென்றனர். இந்த பேரணியானது கடலூர் சாலை தியாகிகள் சிலை அருகிலிருந்து புறப்பட்டு மறைமலையடிகள் சாலை, நெல்லித்தோப்பு, இந்திரா காந்தி சதுக்கம், ராஜீவ்காந்தி சிலை வழியாக காமராஜர் சாலை, அண்ணா சாலை வழியாக சென்று சுதேசி மில் அருகே பேரணி நிறைவு பெற்றது.